ராமானுஜம் மாதிரி ஒருவர் இந்த எவ்வளோ வடிவத்தில் துன்பத்தையும் துயரத்தையும் சைத்தான்களிடம் இருந்து மனிதர்களிடம் இருந்தும் பல்வேறுபட்ட துன்பத்தை அடைஞ்சு கடைசியில அந்த பலரசத்தை அருந்துவதற்குள்ள அவர் ஒரு போதும் ஆயிட்டார். ஜீரோ, உலகம், பூமி, பிரபஞ்சம் இதெல்லாம் மனிதர்கள், அழியும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சொல்லாடல்கள், வார்த்தைகள். இது பிரபஞ்சத்திலிருந்து அந்த வெட்டவெளியிலிருந்து உருவாக்கப்பட்ட வார்த்தைகளோ சொல்லோ கிடையாது. ஒரு ஞானி சொல்கிறான், நான் மௌனத்துக்குரியவன், ஆனால் ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை வைத்து இன்னொரு வார்த்தையை பிறக்க வைத்து கொண்டே இருக்கிறான். அதான் மனோங்கிறது. நீ மௌனித்தால் நான் தோன்றுவேன். ஒரு கோபமா பேசுறீங்க, மக்களை திட்டுறீங்க சமயத்துல அப்படின்னு ஒன்று சொன்னார். ஒரு நாள் இந்த தோட்டத்துல மேய்கிறாரு, இன்னொரு நாள் அந்த தோட்டத்துல மேய்கிறாரு, இன்னொரு நாள் அந்த தோட்டத்துல மேய்கிறாரு. அப்ப பல தோட்டங்கள்ல மேய்ந்தவர் இன்னொரு தோட்டத்தை வேடிக்கை பார்க்கிறாரு. அப்ப அந்த தோட்டத்தில் இருக்கிற செயல்பாடுகளை கருத்து சொல்றாரு. இந்த தோட்டம் இப்படியா இருக்கு, அந்த தோட்டம் அப்படியா இருக்கு, உங்க தோட்டம் ஏன் இப்படி இருக்கு? எனக்குள்ளே இருந்து மாயை சொல்ல வைத்திருக்கிறதா, காலம் சொல்ல வைத்திருக்கிறதாங்கிறது காலம் பதில் சொல்லும்னு இந்த பிரபஞ்சத்தை வெட்ட வெளியில அந்த வார்த்தையை போட்டுட்டு நம்ம காத்திருக்கிறோம். ஒரு லைவா அதுவா நடக்கும் அப்படிங்கிறான். அது நடக்கணும். அதுக்காக ஒருத்தர் பிரயாணிக்கணும், காத்திருக்கணும், தியானம் பண்ணணும், மௌனிக்கணும், ஒரு குருவோட இருக்கணும், குருவை விட்டு பிரிந்து இருக்கணும், ஒரு பல சூழல்கள்ல பல்வேறுபட்ட இன்னல்களை, பல்வேறுபட்ட சூழல்களை சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாகுங்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழல்கள் ஒரு 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 ஃபீல் கிரியேட் ஆகுங்கிறாங்க. இந்தியா முழுக்க நிறைய ஞானிகள் சுத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்தியா அப்படிங்கிறது, பாரதம்ங்கிறது சாதாரண இந்த தேசம் கிடையாது. இந்த தேசத்தை சுத்தி வர்றதே பெரிய பாக்கியங்கிறாங்க. இந்த தேசம் இந்த உலகத்திலே பெரும் பாக்கியம் படைத்த ஒரு தேசம். எல்லா தேசத்தோட இந்த தேசத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு முன்னுரிமை இருக்கு. ஏன்னா இந்த தேசத்துக்குள்ள இந்த தேசமே ஒரு ஞான களஞ்சியமாக இருக்கக்கூடிய செயலா இருக்கு. அப்ப இந்த தேசத்தை ஒரு குருவை சுத்துறது, ஒரு குருவை வணங்குறது, ஒரு குருவை பார்க்கற மாதிரி இந்த தேசத்தை எவன் ஒரு வாட்டி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றானோ அவனுக்கு ஞானமே கிடைத்தது போல, ஞானத்துக்கான ஒரு வாய்ப்பையே அவன் உணர்ந்தது போல ஒரு சூழல் உருவாகும். ஏன்னா இந்த தேசத்துல 4 திசையிலையும் 4 விதமான தன்மைகள் கொண்ட ஞானத்துக்கு தேவையான திறவுகோலும், ஞானத்துக்கு தேவையான பாதையும், ஞானத்துக்கு தேவையான வெளிச்சமும், ஒவ்வொரு தனி மனிதனுடைய அந்த அந்த உள் உணர்வுக்கு தேவையான வடிவத்தை இயற்கையாக, இந்த இயற்கை கொடையாக இந்த பிரபஞ்ச செயல் வடிவங்கள் ஆங்காங்கே ஒரு செயல் வடிவத்தை செய்து வைத்திருக்கிறது. அது இயல்பாக அது தானா நடக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு தியானம் பண்ற ஒவ்வொரு சாதகனும், ஒவ்வொரு விஷயமும் ஒரு இடத்துக்குள்ள சோர்ந்து போயிடுவான், அசந்துருவான், ஒரு மாதிரி ஒரு இடத்துக்குள்ள என்னப்பா அப்படிங்கிற ஒரு மாதிரி ஆயிடுவாங்கிறதுக்காக தான், அவனுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைங்கிறதுக்காக தான் அவனை ஒரு ஆன்மீக பிரயாணத்துக்கு கிளப்பி விடுவாங்க. போயிட்டு வாப்பா, நீ போ, கிளம்பி போ, இப்படி காசுக்கு போ, இப்படி ரிஷிகேஷ் போ, இப்படி போயிட்டு வா, ஒரு பக்கம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைப்பாங்க. அப்ப அங்க போகும்போது அங்கங்க அவருக்கு ஒரு சின்ன சின்ன வடிவங்கள் அவருக்கு இருக்கும். அப்ப எத்தனையோ ஞானிகள் பல்வேறுபட்ட ரிஷிகேஷ், காசி முக்கியமான நகரங்களுக்கெல்லாம் சுத்தி கூட இந்த ஞானத்தை உணர முடியல. அவங்க ஞானவானா இருக்கிறாங்க, ஞானத்துக்கான எல்லா திறவுகோலும் எல்லா விஷயமும் அவங்களுக்குள்ள கிடைக்குது. ஆனா அதை முழுமையா அதை யூட்டிலைஸ் பண்ண முடியல, அதை முழுமையா அதை கண்டறிய முடியல. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு 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 நினைச்ச மாதிரி ஒரு சூழல் இல்லாத போது, பெரிய பண்டைய காலத்து முனிவர்கள் எழுதி வைத்த அவர்கள் உடல்ல பார்த்த விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியவில்லை என்று இந்தியாவில் எத்தனையோ ஏராளமான பேர்கள் ரொம்ப வெளிப்படையாக உண்மையாக புத்தகமே எழுதாம தன்னுடைய மாணவர்களிடம் பேசியவர்கள், பண்டைய காலத்து ஞானிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. என்னால போக முடியலப்பா, நான் இந்தியா முழுக்க தெரிந்தேன், பாரத தேசத்துல நான் நிறைய இடத்துல நடந்தேன், நிறைய இடங்களை பார்த்தேன், எனக்கு நான் பார்த்த காட்சி, நான் பார்த்த எல்லா வடிவம், எனக்கு நான் நிறைய அதிசயங்கள்லாம் செஞ்சிருக்கிறேன், ஆனா இது பேரு ஞானம் இல்லை. எங்கள் முன்னோர்கள் பார்த்ததை, எங்கள் முன்னோர்கள் அடைந்ததை என்னால் அடைய முடியல. ராமானுஜம் மாதிரி ஒருவர்
இந்த எவ்வளோ வடிவத்தில் துன்பத்தையும் துயரத்தையும் சைத்தான்களிடம் இருந்து மனிதர்களிடம் இருந்தும் பல்வேறுபட்ட துன்பத்தை அடைஞ்சு கடைசியில அந்த பலரசத்தை அருந்துவதற்குள்ள அவர் ஒரு போதும் போதும் ஆயிட்டார். அப்ப பல பேர் தன்னுடைய மாணவர்கள்ட்ட என்ன மாதிரி சொல்லியிருக்கிறாங்கன்னா, என்னால் இந்த வடிவத்தை மட்டும்தான் பெற்றேன், எனக்கு அப்புறம் இன்னொருத்தர் வருவாரு, அவர்கிட்ட நீ போய் இந்த திறவுகோலை எடுத்துக்கிட்டு போ, இந்த அடுத்த கதவை திறக்கிற திறவுகோல் அவர்கிட்ட தான் இருக்கு, என்கிட்ட கிடையாது. நான் எனக்கு உட்பட்ட எந்த திறவுகோலை வைத்து எந்த கதவை திறக்க முடியுமோ உனக்கு அது வரைக்கும் நான் திறந்திருக்கிறேன், அதுக்கு மேல நீ போ. எனக்கே இந்த பாக்கியத்தை, அந்த கதவை திறக்கிற பாக்கியத்தையோ அந்த கதவை பார்க்கிற பாக்கியத்தையும் எனக்கே வழங்கலன்னு எத்தனையோ ஞானிகள் சொல்லிட்டாங்க. அப்ப இது என்ன அவங்களுக்குள்ளன்னா, வெறும் தியானத்தாலும் வெறும் குரு உபதேசத்தாலும் இந்தியா முழுக்க யாத்திரை செய்தாலும் அதை அவ்வளவு சாமானியமாக பெற்றுவிட முடியாது. அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கின்ற வெறும் வடிவம், பெரும் செயல் அது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த தியானம் நடக்கும், சுவாசத்துல ஒரு பெரிய வேலை நடக்கும், ஒரு குருவோடைய பாதுகாப்பு இருக்கும். ஆனா ஞானம் என்பது ஒரு பெரும் விபத்து போல ஒரு மனிதனுக்குள்ளே நிகழும். அங்க அவரே எதிர்பார்க்காத ஒரு சூழல் நிகழும். தியானம், முதல் தியானம் நிகழும் போது அப்படித்தான் நிகழும். அந்த உச்சபட்ச ஞானம்ங்கிறதும் ஒரு பேர் விபத்து மாதிரி நிகழும். அது ஒரு வினாடியில நிகழ்ந்து விட்டு அகண்டு போகும்போது நாம் ஞானம் என்பதை இப்படித்தானா அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லாம ஒரு தன்மைக்குள்ள ஒருவன் நிற்கக்கூடிய ஒரு சூழலை அவனுக்கு உருவாகும். அப்ப அவனுடைய அந்த தேகத்துல அந்த பலரசம் பல நாள் அவனால போக்க முடியாத இந்த உணவு பண்டங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இயற்கையாக உருவாக்கி கொடுக்கிறது. அப்ப பெரும் கர்ம வினை, மனிதனுடைய அழிவு எதுனா, மனிதர் இந்த செயல்பாட்டுகள்ல பயன்பாட்டுகள்ல நம்ம வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாமே அழியக்கூடிய பொருட்கள். அப்ப அழியாத ஒரு பொருட்களை பூமிக்கு கீழே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கீழுலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனும் உட்கொள்றதோ பயன்படுத்துகிற பொருளோ அழியக்கூடிய பொருளாக இருக்கிறது. மேலுலக வாசியின் என்று அழைக்கப்படுகிறவர்கள் உட்கொள்கிற பொருள் அழியக்கூடிய பொருளாக இல்லை, என்றும் அழிவில்லாத ஒரு பொருளாக, அழிவில்லாத ஒருத்தராக இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் உட்கொள்கின்ற அந்த வாய்ப்பு ஒருவருக்கு வழங்கப்படுகின்ற போது அவர் முற்றிலுமாக எல்லாத்துலயும் ஒண்ணா கொஞ்சம் கொஞ்சமா விடுபடுறாரு. அப்ப கொஞ்சம் விடுபடுற நேரத்துல ஒரு குருநாதர் திடீர்னு அவரை பார்த்து சந்திக்கிறார். உங்களுக்கு மேலுலகத்திலிருந்து தேவையான உங்களுக்கு ஒரு ரசம் கிடைக்கப்பட்டு விட்டது, ஆனால் நீங்கள் ஏன் கீழ் உலகத்தில் இருக்கின்ற உணவுகளை உட்கொள்கிறீர்கள், இப்பையும் உட்கொண்டு கொண்டு இருக்கிறீர்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டார். அப்ப அவர் இது என்னால் என்ன சொல்வது அப்படின்னு அவருக்கு தெரியல அப்படின்னு அவர் அப்படியே இதுவும் ஒரு மாயை தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்தது அவர் சொல்றார், இது மாயை, அதே நேரத்துக்குள்ள இதுக்குள்ள ஒரு சூழல் இருக்கிறது, நான் இதை உட்கொள்ள வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். ஒரு பக்கம் அழிவில்லாத ரசத்தை உட்கொள்கிறதும், இன்னொரு பக்கம் மனிதர்களாக அழியக்கூடிய ஒரு உணவை நான் உட்கொள்வதும் இரண்டுமே காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. அப்ப மனிதர்கள் உடுத்தும் உடையை நான் உடுத்துகிறேன், மனிதர்கள் சொல்லும் சொல்லாடல்களும், மனிதர்கள் பேசி வைத்திருக்கின்ற பூமி, உலகம், பல சொல்லாடல்கள், பிரபஞ்சம், இதெல்லாம் ஞானிகளால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல. நான் மனிதனுக்கு புரிவதற்காக ஜீரோ, உலகம், பூமி, பிரபஞ்சம், இதெல்லாம் மனிதர்கள், அழியும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சொல்லாடல்கள், வார்த்தைகள். இது பிரபஞ்சத்திலிருந்து, அந்த வெட்டவெளியிலிருந்து உருவாக்கப்பட்ட வார்த்தைகளோ சொல்லோ கிடையாது. இந்த சொல்லாடல்களை மனிதர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் பயன்படுத்திய சொல்லாடல்களே நாம் பயன்படுத்துகிறோம். மனிதர்கள் உட்கொள்கின்ற உணவுகளையே நாம் உட்கொள்கிறோம். மனிதர்கள் உடுத்திய உடைகளையே நாமும் உடைகளை உடுத்துகிறோம். மனிதர்களோடு நாம் எல்லா சூழல்களையும் பயணிக்கிறோம். அப்ப விடுபட்டு இருந்தாலும் அந்த சூழலிலிருந்து நாம் எப்படி இருக்கிறோம் என்று கேட்டால், என்ன சூழலில் இருக்கிறோம் என்றால், இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்கப்பட்ட வேண்டும் என்பது நம்மளுடைய கணக்காக இருக்கிறது, காலமாக இருக்கிறது, நேரமாக இருக்கிறது. அப்ப விடுபட்ட ஒருத்தருக்குள்ளையும் இது போன்ற அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்ப
அவர் இதையும் இந்த இந்த சூழலையும் என்ன சொல்றாரு, ஞானத்தை அறிய கிட்ட போயும் ஞானத்தை தொட்ட போதும் ஞானத்தை முழுதாக உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு வந்த போதும் இந்த கருமவினையிலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை. கருமவினை என்பது மனம் படைத்த மனிதன் பில்லி சூனியத்துக்காரனோட மோசமானவன் யாருன்னா மனம் படைத்த மனிதன். அப்ப ஒரு மனம் படைத்த மனிதனோடு நம் எல்லா சூழல்லையும் எல்லா வடிவத்திலையும் அவர்களோட நம்ம இருக்கின்ற அந்த காலங்கள்ல நமக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகளும் ஏகப்பட்ட சூழல்களும் நிகழும். அதுவும் நம்மளுடைய கர்ம வினையாக தான் நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதுவும் நம்மால் தீர்க்க முடியாது. அது என்ன நடக்கும் என்றால் அதுவும் ஒரு விபத்து மாறி அது நடந்து அதிலிருந்து விடுபடுவோம். விவேகானந்தர் வெளிநாடுகளில் இருந்தபோது பல மத குருமார்களும் பல கிறிஸ்துவ தேவாலயத்தில் இருக்கிறவங்களும் விவேகானந்தர் மேல் வைத்த விமர்சனமும் விவேகானந்தரை சுற்றி இருக்கிறவர்கள் விவேகானந்தர் மேல் எழுப்பப்பட்டதும், இந்த மாதிரி நீங்கள் உணவு பழக்கத்தில் மாமிசத்தை உட்கொள்றீர்கள், சில உணவுகளை நீங்கள் ஞானிகள் பரம்பரையிலிருந்து சுத்தமான சந்நியாச பரம்பரையிலிருந்து எல்லாத்தையும் நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் நீங்கள் வேறு வேறு செயல்களை செய்கிறீர்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த புகைகளையும் உட்கொள்கிறீர்கள் அப்படிங்கிறத அவர் மேல ஒரு பெரிய கேள்விகளையும் சூழல்களையும் எழுப்பப்பட்ட போது, அப்பொழுதும் அவர் மௌனமாக புன்னகையாக இதற்குள்ளே வெவ்வேறு வடிவங்கள் இருக்கிறது, இதை உங்களால் அறிய முடியாது அப்படிங்கிறது. அதை நானும் உங்களிடம் சொல்கிறேன், விவேகானந்தர் உட்கொண்டதை உங்களால் அறிய முடியாது. ஏன் என்று கேட்டால், அப்பத்தையும் மீனையும் தீட்சையாக அதை ஒரு பெரிய விலை மதிக்க முடியாத உபதேசமாக அளித்தவர் இயேசுநாதர். அப்ப அந்த கர்த்தர் ஒரு மீனை எப்படி ஒரு ஒரு பெரிய அனுபவத்துக்கு பயன்படுத்தினார் என்றால் அதற்குள் உள்பொருட்கள் நிறைய இருக்கிறது. அந்த வடிவத்தை வார்த்தையால் சொல்ல போனா ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை பதிலாகாது. ஒரு ஞானி சொல்கிறான், நான் மௌனத்துக்குரியவன், ஆனால் ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை வைத்து இன்னொரு வார்த்தையை பிறக்க வைத்து கொண்டே இருக்கிறான். அதான் மனம்ங்கிறது. ஒரு மனம் இல்லாதவன் ஒரு ஞானி வார்த்தையை மௌனமாக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஒரு மனம் படைத்த மனிதன் இன்னொரு வார்த்தையை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஞானத்துல எத்தனையோ ஊர்களுக்கு நம்ம வகுப்புக்கு போகும்போது ஒவ்வொரு வார்த்தை பிறந்து கொண்டே இருக்கிறது. வார்த்தையை மௌனமாக்குறதுக்கு தான் நான் வந்துகிட்டே இருக்கிறேன். வார்த்தையை என்ன பண்றேன், ஒவ்வொரு வார்த்தையையும் மௌனமாக்கி நீ உட்காரு நீ உட்காரு நீ உட்காருன்னு வார்த்தையை மௌனமாக்கிக்கிட்டே போறேன். எல்லா சென்டென்ஸையும் மௌனமாக்கி அதையும் சமாதி நிலைக்கு கொண்டு போயிட்டே இருக்கிறேன். ஆனா மனம் படைத்த மனிதன் அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுத்துக்கிட்டே வரான். நான் போற இடங்கள் எல்லாம் வார்த்தையை சமாதி ஆக்குறேன். அவங்க போற இடங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா வார்த்தைக்கு உயிர் கொடுத்து அதை சாமியார் ஆக்கி விட்டுறாங்க, சாமி ஆக்கி விட்டுறாங்க, கடவுள் போதனை ஆக்கி விட்டுறாங்க, அதை ஒரு சித்தர்கள் குரு இந்த மாதிரி ஆக்கி விட்டுறாங்க. அப்ப இது மாதிரி இருக்கும்போது தான் சிக்கல்கள் பிறக்கிறது. அப்ப ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை என்றால் அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஜீரோங்கிறது ஒண்ணு இல்லை. ஆனா அதற்கு ஒரு ஜீரோன்னு ஒரு வார்த்தையை போட வேண்டியதா இருக்கு. ஒன்றும் இல்லாத ஒரு பொருளை ஒரு வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு உருவத்தை ஒரு வட்டம் விட வேண்டியதா இருக்கு. இப்போ ஜீரோ அப்படின்னு வெறும் விஷயத்துல நம்ம ஒரு ஒன்றும் இல்லாத இடம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு ஒன்றும் இல்லாத இடமா அப்படின்னா அது ஒரு வட்டம் விட்டு காட்டணும். அப்படி ஒரு சூழல்கள் இங்க நிகழ்கிறது. அப்ப ஒவ்வொரு தியான வகுப்புலையும் நம்ம போகும்போது ஒரு தனி மனிதனுக்குள்ளையும் தனக்குள்ள நடக்கிற தியானத்தையோ தனக்குள்ள இருக்கிற செயலையோ ஒவ்வொரு வார்த்தையை உருவாக்கிக்கிட்டே வர்றான். குரு நேற்று ஒரு உரையில இப்படி பேசினாரு. அந்த உரையில எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு அவன் ஒரு புது விஷயத்த அவனுடைய மனதிலிருந்து தோன்றியதை அங்கிருந்து வச்சு அதுக்கு ஒரு வார்த்தையை உருவாக்குறான். அப்ப அதுக்கு ஒரு விளக்குரை கொடுக்கப்படுகிறது. அப்புறம் அடுத்த இன்னொருத்தர் அது ஒரு டவுட்டை கேட்கிறார், அதுக்கு ஒரு விளக்குரை கொடுக்கப்படுது. அப்ப எத்தனை விளக்குரை! ஒரே கீதைக்கு ஆயிரக்கணக்கான விளக்குரைகள் எழுதி கொண்டே இருக்கிறது. ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா கீதையாகவே இருக்கிறது. எழுதப்பட்ட விளக்குரைகள் எல்லாமே விளக்கு மாறி அணைந்து கொண்டே வருகிறது. அப்ப ஒரு உண்மையான வெட்ட வெளியில் இருக்கின்ற அந்த உண்மை தன்மைக்கு விளக்குரை யாருமே எழுத முடியாது. இதுதான் இதோடைய உண்மை தத்துவமே தான். எத்தனை வாட்டி நீங்க அருணகிரியோடைய பாடல்களையோ மாணிக்க வாசகனுடைய பாடலை படித்தாலும் நீங்கள் அருணகிரியாவோ மாணிக்க வாசகனாவோ மாற முடியாது.
அதுக்கு என்னன்னா, அதோடைய வடிவம் என்னன்னா, அது அருணகிரி இல்ல, மாணிக்கவாசகன் அல்ல, ஒன்றும் இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். அருணகிரி உடலை விட்டு மேலே சென்றார் அப்படின்னா அதுவும் ஒன்றும் இல்லை. மாணிக்கவாசகன் உடலை விட்டு மேலே சென்றார் அப்படின்னா அதுவும் ஒன்றும் இல்லை. அப்போ ஒன்றும் இல்லாத செயலை எவன் ஒருவன் அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு வருகிறானோ அப்பொழுது அவன் திருவாசகமாகவும் அவன் திருப்புகழாகவும் அதை உணர்வதற்கு அவன் விளக்குரை எழுத மாட்டான். அவனே திருப்புகழா மாறுவான், அவனே திருவாசகமா மாறுவான். எப்பொழுது திருவாசகமாகவும் திருப்புகழாகவும் மாறாத போது அதுக்கு விளக்குரை எழுதுவான். அப்போ அவன் என்ன பண்ணுவான், தனி அத்தியாயத்தை உருவாக்க ட்ரை பண்ணுவான். அப்போ தனி சங்கம், தனி மடம், ஒரு கிளையை உருவாக்குவான். குரு உருவாக்கின பாதையிலேயே கீழே ஒரு பாதையை உருவாக்கி அதுக்கு விளக்குரை என்ற பேரில் அவன் போட்டு விளக்குன்னு விளக்கி அதில் ஒரு பெரிய கூட்டத்தை வசீகரப்படுத்தி வச்சிருப்பான். அப்போ அதனால நடக்க வேண்டியது என்ன இருக்கும்? கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளில் திருப்புகழை பரப்பி தமிழ்நாடு முழுக்க வாரியார் உட்பட எல்லோரும் பண்ணியார்கள். என்ன சாதித்தார்கள்? தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ அவர்கள் சாதித்தது என்னவாக இருக்கும் அப்படின்னா, கூட்டம் கூட்டமாக அலை அலையாக ஆறு 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 படை வீட்டில் முருகனை போய் நிற்கிறதோ, எல்லாரும் திருப்புகளை சொல்லி எங்கெங்கேயோ போய் பேசுறதோ இது நடக்கிறதோ இல்லைய. எந்த தனி மனிதனாவது ஒருவனாவது தன்னெழுச்சியோடு அருணகிரி போலவோ மாணிக்கவாசகன் போலவோ அதில் இருக்கின்ற எழுத்து போலவோ அதிலிருந்து ஒரு பெரும் மாற்றத்தை செய்தானா அடைந்தானா என்பது அவர்களிடையே விட்டு விடுவோம். அப்ப ஒரு எழுத்து, அதை அருணகிரியோட எழுத்து மாணிக்கவாசகனுடைய எழுத்து வெறும் எழுத்து அல்ல, அது ஒரு மௌனம். அங்கே மௌனம் கிட்ட வேண்டும், அங்க பேர் அமைதிகள் வர வேண்டும். அப்ப அதுக்குள்ள இருந்து அவர் என்ன சொல்லி என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்றால், வார்த்தையை புதிதாக உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கும் வார்த்தை அருணகிரிது என்று நீ பார்க்கிறாய் அல்லவா, மனிதன் மனம். ஒரு நாள் உனக்குள்ளே ஒரு மௌனம் கிடைத்தால் அது அருணகிரியது அல்ல, அது ஒண்ணுது என்று நீயே பாற்று விடுவாய். அப்ப நீ எழுத வேண்டியதற்கான அவசியம் இல்லை, அங்கு தேவையில்லை. கீதையை நீ கிருஷ்ணருடையது அப்படி என்று பார்க்கிறாய். அந்த கீதை என்னைக்கு நீ உனக்கு மௌனம் கிடைக்கிறதோ அந்த கீதையே உன்னுடையதாக மாறி போகும். அதுக்கப்புறம் விளக்குரை தேவைப்படாது. அதனாலதான் அனைவர்களுமே அந்த செயல்பாட்டில் இருக்கிறவங்கனாலதான் வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருந்தாங்க. அதுல ரொம்ப நம்மளுடைய இந்த நாட்கள்ல எத்தனையோ இடங்கள்ல மக்கள்கிட்டையும் குருமார்கள்ட்டையும் இருக்கிற ப்ராப்ளம் இதுதான். அப்ப விவேகானந்தர் மாதிரி ஒருவர் அந்த அசாத்தியமான ஒரு சூழல்ல இதை நான் விரும்பி உட்கொள்ளவில்லை, இந்த உணவை விரும்பி புகைக்கவில்லை, இது ஒரு கணக்கு, இதை முழுமையாக விளக்க நான் சென்றால் உமக்கு புரியாது. மீண்டும் என்ன பண்ணுவ, 10 பேர் இந்த விளக்குரையை கேட்டு திருப்தி அடைவாய், அதில் 11 பேர் நீங்க 1000 சொன்னாலும் அதுல ஒரு குறை இருக்கு அப்படின்னு ஒரு இக்கு வைப்பான். அப்ப மீண்டும் அவனுக்கு தனிப்பட்ட முறையில விளக்கணும். அதனால்தான் இந்த அண்டகோடி சராசரத்தில் இருக்கக்கூடிய வெட்ட வெளியாக இருக்கக்கூடியது மனம் படைத்த மனிதனுடைய கேள்விக்கு பதில் சொல்வதே இல்லை, பதிலளிக்காமல் மௌனத்தையே பதிலாக அளித்து கொண்டிருக்கிறது. மனம்தான் இன்றும் நீ கேள்வி கேட்பாய், நாளையும் கேள்வி கேட்பாய், நாளை மறுநாளும் கேள்வி கேட்பாய். அப்போ மனம் உனக்கு நிற்காத வரைக்கும், மனம் இருந்தால் என்னையே நீ சந்தேகப்படுவாய். நான் இருக்கிறேனாம்ப, நான் இல்லைனாம்ப, நான் என்ன வேலை செய்யறேன்ப, நீங்க எனக்கு காட்டுங்கம்ப. எல்லாமே உன் மனதிலிருந்து நீ பல்வேறுபட்ட சூழல்களை நீ எழுப்பிக் கொண்டே இருப்பாய், வினா எழுப்பிக் கொண்டே இருப்பாய். அப்போ நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் அதற்கான விளக்கத்தையே நான் கொடுத்து கொண்டே இருக்க முடியாது. அப்ப நான் என்ன செய்கிறேன், தியானம் பண்ணுகிற, தியானத்தை யோசிக்கிற, குருவை யோசிக்கிற, கடவுளை யோசிக்கிற எல்லா பேர்த்தையும் உங்கள் போக்கிலே விட்டு உங்களுக்கு ஒரு தியானத்தை கொடுத்து இந்தியா முழுக்கவோ பிற தேசம் முழுக்கவோ சுத்தி வாருங்கள். எங்கெங்கயோ சின்ன சின்ன அனுபவத்தை பெற்றுக்கிட்டே வாங்க. ஒரு இடத்துல மௌனம் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும் போது அங்கு நாம் தோன்றி என்ன வடிவத்தில் நாம் இருக்கிறோமோ என்பதை காட்டி கொடுப்போம். அப்பொழுது உனக்கு முழுமையாக என்ன புரியும் அப்படி என்றால், நீ மௌனித்தால் நான் தோன்றுவேன். இதுதான் அதோடைய வடிவத்துக்குள்ள இருக்கிற சூழலா இருக்கு. அப்ப நான் அடிக்கடி மனம் உள்ள ஒன்ன சந்தித்தா நீ என்ன பண்ணுவன்னா,
அடிக்கடி ஒரு நைட்டு 8 மணிக்கு நான் உனக்கு ஒரு விளக்குறை கொடுத்துருவேன், 1 மணிக்கு பாத்ரூம் போகும்போது உனக்கு ஒன்று தோணும். குருநாதர் சொன்னாரு, இதுக்கு இது இது கீதையில இப்படி எழுதியிருக்கிறாங்க, ராமானுஜர் இதை இப்படி கோட் பண்ணியிருக்கிறாரு, ராமன் இந்த பக்கம் இப்படி ஒரு வில் போட்டு இப்படி ஒன்று சொல்லிவிட்டாரு, இதுல பைபிள்ல இப்படியே குறிச்சிட்டாங்க, குரான்ல இப்படி சொல்லிட்டாங்க. அப்ப குரு சொன்னது எங்கேயே இடிக்குது. அப்ப காலையில வெள்ளன போய் குருநாதர்கிட்ட இதுதான் கேட்கணும் அப்படின்றோம். அப்ப இது என்ன ஆகும்? அப்ப அவரு குருநாதர் அதை தீர்த்து வைக்கிறாரு. அப்ப இங்க தீர்த்தாச்சு. அமெரிக்காவில் ஒருத்தனுக்கு இதே மாதிரி ஒரு கேள்வி எழும். அப்ப அமெரிக்காவில் எழும், ஆஸ்திரேலியாவில் எழும், பிரான்ஸ்ல எழும், ஜப்பான்ல எழும், எல்லா இடத்துலையும் ஒரு கொரியர் பாய் மாதிரி இறைவன் தோன்றிக்கிட்டே இருக்க முடியும். அப்ப அவர் சொல்றார், இது கேள்வியா, இல்ல உனக்கு புரியலையா, இல்ல உன்னால ஸ்டடி பண்ண முடியலையா, உன்னால உணர முடியலையா? அப்ப அடிக்கடி கேள்வி வரும் போதெல்லாம் நான் உனக்கு தேவைப்பட்டா நீ என்னவாக போறாய், உன்னுடைய ரோல் என்ன? அப்ப உனக்குள்ளே கேள்வி எழும்போது உனக்குள்ளே எழுகிறதை நீயே ஒரு சிறு குழந்தை மாதிரி விழுந்து எழுந்துரு. அன்னை இருந்தால் தூக்குவார், தந்தை இருந்தால் தூக்குவார், தந்தையும் அன்னையும் பக்கத்துல இல்லைன்னா நீ விழுந்து நீயே எழுவாய் அல்லவா? அந்த மாதிரி உன் கேள்விக்கு நீ கடந்து போ, இல்லைன்னா நீயே ஒரு பதிலை யோசித்து வைத்திரு. கொஞ்ச நாள் கழித்ததுக்கு அப்புறம் அந்த கேள்விக்கான பதில் அது இல்லை என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். இல்லை என்றால் அந்த இடத்தை கடந்தது எவ்வளவு நல்லதாக இருக்கிறது அப்படி என்பதை தெரிந்து கொள்வாய். ஏன் என்றால் ஒரு மனம் தினந்தோறும் புது புது செயல்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஒரு மனம் இந்த பிரபஞ்சத்தில் சொல்லப்படுகின்ற எல்லா விஷயமுமே படைக்கக்கூடியதாக இருக்கு, கற்பனைகளை வடிக்கக்கூடியது. இந்த உலகம் என்ற சொல்லும், இந்த உலகம் என்பதும், எல்லா தாவரங்கள் என்பதும், உயிர் என்பன இனங்கள் என்பதையும் எப்படி இருக்கிறதுனா மனதால் ஆசைப்படுகின்ற ஒரு செயலாக, ஒரு வடிவமாக இருக்கிறது. அப்ப அது ஒவ்வொரு சூழல்களையும் நான் ஏன் நம்பணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லும். எதற்காக நம்பணும் சொல்லுங்க? எதற்காக நான் சாமி கும்பிடணும்? சாமி கும்பிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? சாமி கும்பிட்டவங்களுக்கெல்லாம் என்ன கிடைச்சிச்சு முதல்ல சொல்லுங்க. அப்ப என்ன கிடைக்கும்? நான் சாமி கும்பிடுறேன், எதுக்காக அந்த குருவை பார்க்கணும், எனக்கு என்ன அதனால லாபம் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப இந்த குருவை, ராமகிருஷ்ணரை பார்த்த விவேகானந்தருக்கு என்ன லாபம் கிடைச்சிச்சு? கர்த்தரை பார்த்தவனுங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சிச்சு? அல்லாவை பார்த்தவனுங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சிச்சு? எல்லா பேரும் இந்த லாபம் நஷ்டம் இந்த மாதிரி கேள்வியிலிருந்து விடுபட்டு ஒன்றும் இல்லாம தான் போனாங்க. அப்ப இங்க இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், குருவை பார்க்கணும்னா, கடவுளை பார்க்கணும்னா என்ன லாபம், என்ன எனக்கு என்ன பெனிஃபிட், என்ன செய்வார், உங்களால் என்ன செய்வாரு அப்படின்னு கேட்கிறார். அப்ப இதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா, என்னென்னமோ செய்வாரு அப்படிங்கிறாங்க. என்னென்னமோ செய்வாரு, நீங்க ஒரு நாள் அவரை கும்பிட்டு பாருங்க, அவர் என்னென்னமோ செய்யறாரா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லிட்டு போயிட்டாரு. சரின்னு அவரை வணங்குறாங்க. போய், கிருஷ்ணா நீ தான் எனக்கு குருநாதன், நான் உன்னை கடவுளா இருக்கும்போது வேற, இப்ப நான் குருவா உன்னை ஏத்துக்கிட்டேன், கிருஷ்ணரை நான் வணங்குகிறேன், குரு நீ தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அவரு என்ன பண்றாரு, தினந்தோறும் இவரை உணர வைக்கிறதுக்கு பெரிய பெரிய வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். பெரிய வேலைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்ப இவருக்குள்ள இருந்து என்ன ஆகுது அப்படின்னா, இவர் ரொம்ப துன்பப்படுறார், ரொம்ப கஷ்டப்படுறார். அப்ப ஒரு இவரால தாங்க முடியல. அப்ப கடவுளாக வணங்கும் போது, பக்தராக இவர் இருந்த போது அவ்வளவு துன்பத்தில் இல்லை, துன்பத்திலையும் இன்பத்தில் இருக்கிறாரு. ஆனா குருவாக ஏற்றுக்கொண்டு தான் ஒரு சீடர் மாதிரி ஆனதுக்கு அப்புறம் பெரிய துன்பப்படுறாரு. ஏன்னா அவரை பார்க்கவே இல்லை, பார்க்காததுக்கு முன்னாடியே அவர் துன்பப்படுறார். அப்ப அதற்கான செயல் என்னன்னா, நீ உன்னை சரி செய்தால் மட்டுமே என்னை பார்க்க முடியும். அங்க கடைசியா என்ன தெரியுங்களா சரி செஞ்சு விட்டுட்டு போனாரு? கிருஷ்ணர் வரவே இல்லை. யார் வந்தான்னா, மனம் நின்னோன்ன நீ அங்க நீயே ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்ட. எல்லாமே இந்த உலகத்துல இருக்குன்னு சொன்ன ஒருத்தன் கடைசியாக அவங்கிட்ட இருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? எதுவுமே ஒண்ணும் இல்லைங்க, நானே ஒண்ணும் இல்லைங்க அப்படின்ட்டு போயிட்டான். எல்லாமே இருக்குன்னு சொன்னவன், இதுதான் நான், இது என் உடல், இது மரம்,
இது மலை, இது நீர், இது வீடு, இது காடு, இது என்னுடைய பொருள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் ஒரு நாள் என்ன ஆயிட்டானா, நானே ஒன்றும் இல்லைங்க, அங்கேயும் ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே ஜீரோங்க, ஒன்றும் இல்லைங்க, வெற்றிடுங்க வெற்றிடுங்கன்ட்டு போறான். இப்படி இருக்கும் பாருங்க. அப்ப கடைசியா அவர் வரவே இல்லை. அங்க என்னன்னா, உனக்குள்ள யார் ஒருத்தர் ஆட்சி செய்கிறார்களோ அவர் ஆட்சி கலைக்கப்பட்டது. அந்த ஆட்சி யாரோடைய ஆட்சி? மனதோடைய ஆட்சி. அப்ப அந்த மனதை பிடிச்சி கரெக்ட் பண்ணி விட்டுட்டோம்னா அங்க ஒருவன் என்ன ஆயிடான்? கேள்வி கேட்கறதும் இல்லை, ஆசைப்படுறதும் இல்லை, எதுவும் இல்லாம ஆயிடான். அப்ப அவன் வேற வடிவத்துக்குள் மாறப்படுகிறான். இதான் ஒரு விஷயம். அப்ப இதை ஏங்க நாங்க செய்யணும் அப்படின்னு மனம் படைத்த மனிதன் மீண்டும் மனதை வச்சு கேட்பான். அப்ப நம்ம என்ன பண்றது? தர்க்கம் பண்ணிட்டு உட்கார முடியாதுல்ல. அப்ப எத்தனை இடத்துல விவேகானந்தருக்கு இந்த மாதிரி அமெரிக்காவில் அதி புத்திசாலிங்க உட்காந்து நிறைய வகுப்புல கேள்விகளா கேட்டு தள்ளியிருக்கிறாங்க. நீங்க இப்படி கடைபிடிக்கணும், இதை படி பண்ணியிருக்கணும், இந்த மதத்துக்கு அந்த மதத்துக்கு என்ன வேறுபாடு, எல்லா விதத்திலையும் விளக்கம் கொடுத்தாலும் அந்த விளக்கத்தை அங்கே வகுப்புல ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டு திருப்பி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இன்னொரு கொஸ்டின்ல நீங்க 1000 சொன்னாலும் இது சரியா இருக்காது அப்படிங்கிறார். இப்ப என்கிட்ட ஒருத்தர் ஒரு விளக்கம் கேட்டார். நீங்க மக்களை ஒரு 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 கோபமா பேசுறீங்க, மக்களை திட்டுறீங்க சமயத்துல அப்படின்னு ஒண்ணு சொன்னார். மக்களை திட்டலைங்க, நம்ம கிட்ட வர்றவங்கள நீங்க சரியா இருங்கன்னு சொல்றேன், அது சரியா ஈர்க்கப்படணும் அப்படின்னு அவங்கள சொல்றேன். அது நீங்க எப்படி மக்களை நீங்க சரியா இருங்க அப்படின்னு சொல்லலாம் போகலாம் அப்படின்னாரு. அப்புறம் அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும் போது அதை நிஜத்தை தானே பேசணும், பேச வேண்டிய சூழல் இருக்கு, அதனால பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்தது கேள்வி என்னமா கேட்கிறாரு அவரு. நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்க மக்களை திட்டுறோம், மக்களுக்கு ஏதோ ஒன்று ஒரு அவங்கள மாத்துறதுக்கு ட்ரை பண்ணும்போது சொல்றோம், அவங்களே திட்டுறோம், ஆனா அவங்க ஏன் என்னை திட்டுறீங்க, எனக்கு ஏன் இப்படி ஒரு விஷயம் வார்த்தை சொல்றீங்க அப்படின்னு யாருமே என்கிட்ட கேட்கறது இல்லையே, அவங்க அதை உள்வாங்கி அதை போய் அனலைஸ் பண்ணிக்கிட்டு போறாங்களே அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, உங்ககிட்ட வர்றவங்க எல்லாம் ஒரு மாதிரி மூட நம்பிக்கையில இருக்கிறாங்க, பைத்தியமா இருக்கிறாங்க, தன்னையே அறியாம இருக்கிறாங்க. அவங்க உட்காந்து உங்கள்கிட்ட கேள்வியை கேட்க மாட்டாங்க, அப்படியே உட்காந்து உங்களை பார்த்துட்டு போயிடுவாங்க. அவங்கெல்லாம் ஒரு சரியான ஆட்களே கிடையாது அப்படிங்கிறாரு. இப்ப அவர் எதற்காக என்னிடம் தர்க்கம் பண்ண வந்தாருன்னா, மக்களுக்காக தர்க்கம் பண்ண வந்தவர் கடைசியில மக்களே பைத்தியம் போயிட்டாரு. மக்களுக்காக போராட வந்த ஒரு தலைவன் கடைசியில் என்ன பண்ணிட்டான்? மக்களே அடமான வச்சுட்டு போயிட்டான். இதே மாதிரிதான் அது கதை. அப்ப அவர் என்கிட்ட தர்க்கம் பண்றது, ஒரு குருவாக இருக்கப்பட்ட நீங்க நேரடியாக மக்களையே நீங்க விமர்சனம் பண்றீங்கன்னு கேட்க வந்தவர் கடைசியில அத்தனை மக்களும் என்கிட்ட அந்த கேள்வியே கேட்கறது இல்லைங்கன்னு அவர்கிட்ட ஒரு கேள்வியை வைக்கும் போது மக்கள் எல்லாமே லூசுங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்ப அவருடைய ஸ்டாண்டு, அவருடைய செயல் என்னன்னா, அவருடைய மனம் ஒரு பக்கம் மக்கள் பக்கம் நிக்குது, இன்னொரு நாள் அவர் பக்கம் நிக்குது. அப்ப எந்த பக்கமா ஓடிக்கிறாரு? மக்களையும் கூப்பிட்டுக்கிறாரு, அப்புறம் அவரையும் கூப்பிட்டுக்கிறாரு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் இந்த தோட்டத்துல மேய்கிறாரு, இன்னொரு நாள் அந்த தோட்டத்துல மேய்கிறாரு, இன்னொரு நாள் அந்த தோட்டத்துல மேய்கிறாரு. அப்ப பல தோட்டங்கள்ல மேய்ந்தவர் இன்னொரு தோட்டத்தை வேடிக்கை பார்க்கிறாரு. அப்ப அந்த தோட்டத்துல இருக்கிற செயல்பாடுகளை கருத்து சொல்றாரு. இந்த தோட்டம் இப்படியா இருக்கு, அந்த தோட்டம் அப்படியா இருக்கு, உங்க தோட்டம் ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப இவர் சொல்றாரு, அவரு உள்ள இருந்து நான் சொல்றேன், இது தோட்டமே இல்லை, இது வெட்ட வெளி அப்படிங்கிறார். இது எப்படி வெட்ட வெளியா இருக்கும்? இது எப்படி எம்டினஸ்னா இது எப்படி எம்டியா இருக்கும்? மனிதன்கிறவன் வாழ வந்தவன் தானே, மனிதன்கிறவனுக்கு எல்லா ஆசையும் உண்டு தானே, மனிதன்கிறவனுக்கு எல்லா தேவையும் பூர்த்தி செய்து கொள்ளணும் தானே. அதை எப்படி நீங்க அதிலிருந்து வா, வெளியில வா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அந்த உலகம் முழுக்க கண்மணி நீ வெளியில வந்துரு அப்படின்னா யாரும் வெளியில வர்றது கிடையாது. ஒரு குருவாகப்பட்டவரே என்ன சொல்றாருன்னா, நீ வெளியில வரணும் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன், ஆனால் அது அவ்வளவு சாமானியமாக வெளியில வர முடியாது. ரொம்ப போராடி ஒரு நாள் வெளியில வர்ற சூழலை உருவாக்கிக்கொள். கடைசி வரைக்கும் வெளியிலே வர முடியாமல் நீ அகப்பட்டு போகிறாய் அப்படிங்கிறத அறிஞ்சிட்டு ஒருத்தர் சொல்றாரு. இதுதான் அதோடைய விஷயம். இதுல இருந்து வர முடியாதுப்பா, அவ்வளோ சாமானியமாக
5 வயதில் ஆசைப்பட்டவன் 70 வயது வரைக்கும் அந்த ஆசையை விட்டு வர முடியாது. அதனால நீ அதை வர்றதுக்கான வாய்ப்பை ஒரு நாள் உருவாக்கிக்க. அது என்னைக்காவது ஒரு நாள் உருவாக்கப்படும். அதனால அந்த ஒரு சின்ன சின்ன உணர்வுகளை நீ உள்ள வச்சுக்கிட்டு பயணிக்கும் போது உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லித்தரோம். இதை இவங்களால உணர முடியாதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா தர்க்கம் பண்றாங்க, வாதம் பண்றாங்க. அப்போ நமக்கு மார்க் போடுறாங்க. நம்மளை அந்த ஒரு ஆர்டிகல் மாதிரி எழுதுறதுக்கு ட்ரை பண்றாங்க. இது நமக்கு கிடையாது. கர்த்தர், விவேகானந்தர், எல்லா இந்தியாவில் தோன்றப்பட்ட எல்லா குருமார்களுக்கும் இந்த மனம் படைத்த சில மனிதர்கள், சில பேர் இந்த மாதிரி கருத்து அரங்குகளை, கருத்து சொல்லாக்கங்களை அவங்க மனதை சரி செய்யாம, அவங்க எண்ணங்களை சரி செய்யாம, அவங்களோட வடிவத்தை சரி செய்யாம அந்த உரைகளையோ அந்த வடிவத்தையோ சரி செய்யறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நான் பல நாள் பில்லி சுழியமோ பல ஆசிரமங்களை பற்றி நான் பேசியிருக்கிறேன். இதை பற்றி பேசுவதற்கு என்ன சூழல் அப்படின்னா, இந்த வடிவம் சரியாக இல்லை அப்படிங்கிறத ஒரு கருத்தா நான் முன் வச்சிருக்கிறேன். இப்ப காலம் என்ன பண்ணுன்னா, நானும் களத்தில் இருக்கிறேன், அவர்களும் களத்தில் இருக்கிறார்கள். இந்த காலம் எது சரியான செயல்பாடுகள்ல காலமே அதை சொல்ல வைத்திருக்கிறது, எனக்குள்ளே இருந்து மாயை சொல்ல வைத்திருக்கிறதா, காலம் சொல்ல வைத்திருக்கிறதாங்கிறது காலம் பதில் சொல்லும்னு இந்த பிரபஞ்சத்தை வெட்ட வெளியில அந்த வார்த்தையை போட்டுட்டு நம்ம காத்திருக்கிறோம். நம்ம போர் செய்யல, ஆர்ப்பாட்டம் செய்யல, போறவங்களை யாரையும் போறவங்களை அங்க போகாதீங்கன்னு கையை பிடிச்சி இழுக்கல. அப்ப நம்ம ஒரு வார்த்தையை வைத்து விட்டு காத்திருக்கிறோம், தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம். ஒரு நாள் காலம் தீர்ப்பு சொல்லும் போது நாமளே இல்லாம கூட போகலாம். ஆனா அந்த தீர்ப்பு அது நிஜமாக இருக்கும்.